கார்த்திக் கார்த்திக், இன்னைக்கு மத்தவங்க முன்னாடி என்னை விட்டு கொடுக்காம இருந்ததுக்கு எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நான் ஒன்றும் இல்லாதது எதுவும் சொல்லலையே, இருக்கிறத தான் நான் சொன்னேன். அது கார்த்திக், நீங்க பெட்ல படுத்துக்கோங்க. எப்பவும் போல நீங்க இந்த சைடு படுத்துக்கோங்க. இல்லை தேவையில்ல. அப்போ அப்போ பில்லவாவது எடுத்துக்கோங்க. அதை வச்சுட்டாவது தூங்குங்க. வேண்டாம். கார்த்திக், எவ்வளவு நாள் என் கூட கோவமா இருப்பீங்க? இது பார் சிவன்யா, நீ உண்மையானவங்கிறதுனால தான் அத்தனை பேருக்கு முன்னாடி நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன். உன் இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்தாலும் நான் அதை தான் செஞ்சிருப்பேன். அதனால தயவு செஞ்சு அதுக்கு இதுக்கு முடிச்சு போடாத. நான் யாருங்கிறத நீ புரிய வச்சுட்டேன். நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். கார்த்திக், நீங்க வேற ஏதோ நினைக்கிறீங்க. கார்த்திக், தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நீ சொல்றதை தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். சிவனே, நமக்கு நடந்த கல்யாணம் உன் விருப்பப்படி நடக்கலன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், உன் கண்ணில் நான் காதலை பார்த்துருக்கேன். ஆனா அது ஏன் மேல ஏற்பட்ட காதலான்னு எனக்கு தெரியாது. இந்த விஷயத்துல நான் உன்னை அடிக்கடி இப்படி ஏன் நான் கட்டாயப்படுத்துறேன்னு எனக்கு தெரியல. அப்படி உனக்கு புரிய வச்சுதான் ஒரு வாழ்க்கையை வாழணும்னா எனக்கு அது தேவையே இல்லை. என் குடும்பத்தில் இருக்கிறவங்க மனசையும் கஷ்டப்படுத்த விரும்பல. நம்மள புருஷன் பொண்டாட்டியை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அவங்க அப்படியே சந்தோஷமா இருக்கட்டும். அவங்க முன்னாடி நம்ம புருஷன் பொண்டாட்டியா இருக்கலாம். ஆனா இங்க நம்ம உறவு இப்படியே இருக்கட்டும். கார்த்திக், கார்த்திக், தயவு செஞ்சு பெட் மேல வந்து படுங்க. எப்பவும் போல படுங்க. ஏன் எப்பவுமே நீ நினைக்கிறது மட்டும் தான் நடக்கணுமா? இந்த விஷயத்துல ரெண்டு பேருக்கும் அன்பு இருக்கணும், ரெண்டு பேருக்கிட்டயும் முயற்சி இருக்கணும். நான் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா நீ ஒரு அடி பின்னாடி எடுத்து வைக்கிற. எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. எந்த உறவுல நம்பிக்கை இல்லாம போகுதோ அந்த உறவை என்னைக்கும் நிலைச்சு நிக்காது. ஒரு நாள் முறிஞ்சிரும். நமக்குள்ள எந்த உறவும் கிடையாது. நான் உன் பின்னாடி ஒரு பைத்தியக்கார நாட்டம் சுத்திட்டு இருக்கேன். நீ என் மேல பரிதாபம் காட்டிட்டு இருக்க. பைத்தியக்கார நான் தான் பைத்தியக்கார. நான் உன்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன், உனக்கு பிடிக்கலன்னு நீ இந்த வீட்டை விட்டு. ஆனா நீ எங்க போவ? நீ இந்த வீட்லயே இரு சிவன்யா. நான் ஒரு பக்கம் இருந்துட்டு போறேன், நீ ஒரு பக்கம் இரு. அதான் இப்போதைக்கு நல்லது. ஸ்ரேயா, ஸ்ரேயா, ஸ்ரேயா. இப்போ உனக்கு சந்தோஷமா? நீ ஆசைப்பட்டது நிறைவேறிடுச்சுல? என்ன வளர? நான் என்ன ஆசைப்பட்டேன்? ஆரம்பத்துல இருந்தே கார்த்திக் அவனுக்கு பிடிக்காது. இந்த இடைவெளியை பயன்படுத்திக்கிட்டு எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வெறுப்புங்கிற விதைய விதைச்சிடல. இத நீ கோவத்துல பேசுறியா இல்ல காதல்ல பேசுறியா? ரெண்டும் இல்ல. ஒருத்தனோட வலி என்ன பேச வைக்குது. அவனோட மனசதான் நீ உடைச்சிட்டியே. நான் என்ன செஞ்சேன்? அத நீ தான் சொல்லணும். ஏன் ரூபத்துல நான் இல்லாதப்போ நீ என்ன செஞ்சன்னு சொல்லு. இப்படி கார்த்திக் மனசுடைஞ்சு போனதை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அவன் அப்படி என்ன பண்ண ஸ்ரேயா? அவன் என்ன செஞ்சா தெரியுமா உனக்கு? என் பக்கத்துல நெருங்கி வந்து அவன் என்கிட்ட தவற நடக்க நினைச்சா. எனக்கு எல்லா உரிமை இருக்குன்னு சொன்னான். புரிஞ்சுக்கோ ஸ்ரேயா, இதையெல்லாம் அவன் உன்கிட்ட சொல்லல, சிவன்யா கிட்ட சொல்லிருக்கான். அதுக்கு என்ன அவனை காதலிக்க சொல்றியா? ஒரு நாகினி ஒரு மனுஷனை காதலிச்சா என்ன நடக்கும்னு தெரியும்ல, தெரிஞ்சு அந்த தப்ப பண்ண சொல்றியா? அதுக்கு அவனோட மனசு உடையிற அளவுக்கு செய்வியா? நான் எதுக்கு அவன் மனசை உடைக்க போறேன்? நான் நினைச்சிருந்தா எப்பவோ அவனை கொன்னு இருப்பேன். ஆனா இந்த ஸ்ரேயா அவன் கண்ணுக்கு சிவன்யாவா தெரிஞ்சா அவன் சந்தேகப்படுற அளவுக்கு நடப்பேனா? அவன் எத்தனையோ தடவை என்கிட்ட நெருங்கி வர முயற்சி செஞ்சான். நான் தான் அவனை நெருங்கவே விடல. ஆனா கார்த்திக் கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அவனோட வசீகர பேச்சால எப்பேற்பட்ட நாகினியா இருந்தாலும் வசியப்படுத்திடுவான். அப்பதான் எனக்கு தோணுச்சு. என்ன தோணுச்சு? என்ன வசியப்படுத்திட்டான்னு உனக்கு தோணிருக்கும். அதை வெட்டி விடுறதுக்காக இதை செஞ்சிருக்க. சரியா சொன்ன. என்னுடைய நோக்கமும் அதுவா தான் இருந்தது. அவன் உன் மேல வச்சிருக்கிற காதல அடியோட அழிக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா அப்பதான் உன்னால அவனை பழி வாங்க முடியும். நான் பழி வாங்க மாட்டேன்னே முடிவு பண்ணிட்டியா நீ? இல்ல சிவன்யா, நான் அப்படி நினைக்கல. எனக்கு நல்லாவே தெரியும் அந்த வீட்டுக்கு நான் உனக்கு பதிலா தான் போனேன். அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுல நான் ஏதாவது ஏடா கூடமா செஞ்சேன்னா அந்த வீட்டுல இருந்து நீ வெளியில போக வேண்டியிருக்கும். இவ்வளவு நாளும் நீ பட்ட கஷ்டம் எல்லாம் வீணாயிடும். இப்ப நடந்தது அவன் என்னைக்கும் இல்லாம அவ ரொம்ப நெருக்கமா என்கிட்ட நெருங்கி வந்தான். தப்பா ஏதாவது நடந்துருமோன்னு
எப்படி நடக்கும் ஸ்ரேயா? இவ்வளவு நாள்ல நான் அவனை அந்த அளவுக்கு நெருங்க விட்டதே கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் காதலை வெளிப்படுத்தினதே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி அவன் செய்வான்? மனுஷனுடைய எண்ணம் எந்த நிமிஷம் மாறும்னு யாருக்கு தெரியும்? எது எப்படியோ நடந்தது எல்லாமே நல்லதுக்குதான். நீ கார்த்திகை விட்டு விலகிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமா அமைஞ்சிருச்சு. ஸ்ரேயா, இப்படி ஒரு நிலையில என்னால அவனை பார்க்கவே முடியல. சிவன்யா, நீ ஒரு மனுஷியே இல்ல. அவன் அப்பா அம்மாவை கொல்ல வந்த நாகினின்னு தெரிஞ்சா அவன் மனசு எவ்வளவு வேதனைப்படும் யோசிச்சியா? அத நினைச்சு நீ படுற வேதனையை யார்கிட்ட போய் சொல்லுவ? சிவன்யா, உன்னை சுத்தி நடக்கிறது நல்லதுக்கு நினைச்சுக்கோ. கார்த்திக் உன்னை விட்டு விலகுறானா விலகி போகட்டும். விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மனசுடைஞ்சு போறதை விட இந்த வலியும் வேதனையும் அதை விட கம்மின்னு தான் சொல்லுவேன். இத பாரு சிவன்யா, அந்த குடும்பத்தால நீ இழந்த சக்திய திரும்ப அடையிற வரைக்கும் வேற எதை பத்தி யோசிக்காது. குருதேவர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நாளைக்கு நீ நிலவ சாட்சியா வச்சு அந்த கோகுல கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணணும். நீ இழந்த சக்திய அந்த கலியுக கடவுள் கண்ணை உனக்கு திருப்பி தருவான். சிவன்யா, நீ பாவம் பரிதாபம் பார்த்துட்டு இருக்காத. உனக்கும் எனக்கும் ஏதாவது ஆச்சுன்னா அதை பார்க்க ஆள் கிடையாது. கார்த்திக் எங்க காணும்? என்ன பெட்ல காணும் தேடி இருப்பாரே. வெளியில ஏதோ சத்தம் கேட்டதுன்னு போய் பார்க்க போயிருந்தேன். நான் உன்கிட்ட எதுவும் கேட்கவும் இல்லை, நீ என்கிட்ட எதுவும் சொல்லணும் அவசியம் இல்லை. கார்த்திக், நான் உங்களை எழுப்பி கூட்டிட்டு போலான் தான் இருந்தேன். ஆனா நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, அதான். இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ், இதுல மருந்து இருக்கு. உங்களோட கோபத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது கார்த்திக். உங்களுக்காக நான் என் மனசை மாத்திக்கிட்டேன்னா அது பெரிய குத்தமாயிடும். என்னால மனுஷங்களை காதலிக்க முடியாது. சிவன்யா, ஐயோ, நான் சும்மா விளையாடினேன். கோவம் வந்துருச்சா? சரி, கோவத்தை விடு. இப்போ உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். எனக்குள்ள என்னென்னவோ தோணுதே. எனக்கு 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 ஏன் அந்த கார்த்திக் ஞாபகமாவே இருக்கு? நான் அவன் கூட கொஞ்ச நாள் தான் இருந்தேன். ஆனா எனக்கு என்னவோ அவன் கூட பல வருஷம் வாழ்ந்த மாதிரி ஒரு உணர்வு. இதெல்லாம் உண்மையா இல்ல என்னோட கற்பனையா? என்னவா இருக்கும்? அவனை விட்டு விலகி இருக்கிறது ஏதோ மாதிரி இருக்கு. என்ன நிலக்கொலைய செய்யற சக்தி அப்படி என்ன இருக்கு? எதுவுமே என்னால புரிஞ்சுக்க முடியலையே. அந்த கார்னர் ஓகே, முடிஞ்சது. வாப்பா கார்த்திக், வா சிவன்யா.
எங்க கோவத்துல வராம இருந்துருவியோன்னு நினைச்சேன். சிவன்யா, நேத்து நடந்ததுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். எங்க யாருக்குமே உன் மேல துளி கூட சந்தேகம் இல்ல. நேத்து ரம்யாவும் கைலாஷும் சொன்னதுக்கு பதிலடி தராம இருந்தோம்னா இந்த விஷயத்த அவங்க நேத்தோட விட்டுருக்க மாட்டாங்க. நான் செஞ்சதுல தப்பு இல்லையே. இல்லம்மா, நீங்க என்னைக்குமா தப்பு பண்ணிருக்கீங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி பண்ண வச்சிருச்சு. அதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்களா? நடந்ததை மறந்துடுவோம். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி வேற. நடக்க இருக்கிறது எல்லாமே நல்லதா நடக்கும். பொண்ண மாதிரி ஒரு பொண்ணு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பார்க்க முடியாது. அந்த கிருஷ்ணன் நம்ம வீட்டுக்கு வர நேரம் எல்லாமே நல்லதா நடந்தா சந்தோஷம்தான். இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திய கிராண்டா செய்யணும்னு இருக்கேன். சாதாரண பூஜையா இல்லாம புரோகிதரை வச்சு கிராண்டா பண்ணணும். ஏன் இதை செய்யறேன்னா, கொஞ்ச நாளாவே நம்ம வீட்டுல ஏதேதோ பிரச்சனை வந்துட்டு இருக்கு. மனசுக்கு நிம்மதி இல்லாம போயிட்டு இருக்கு. இந்த பூஜையில இருந்தாவது எல்லா பிரச்சனையும் விலகட்டும். அந்த குட்டி கிருஷ்ணனுடைய பாதம் பட்டா பாவம் விலகிடன்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டி நாம பெரிய கிருஷ்ணனுக்கு பதிலா குட்டி கிருஷ்ணனை ஊஞ்சல் உட்கார வச்சு ஆட்டி விட போறோம். கார்த்திக், முதல்ல நீயும் சிவன்யா வந்து ஆட்டி விட போறீங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எந்த ஜோடி கிருஷ்ணனை ஊஞ்சல்ல உட்கார வச்சு முதல்ல ஆட்டி விடுறாங்களோ அந்த வீட்டுல ஒரு குட்டி கிருஷ்ண சீக்கிரமே தவழுவான்னு சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப ஆசையோட இருக்கீங்க. ஆனா அந்த ஆசை நிறைவேறாது. நாகினியான நான் கார்த்திக்கோட ஒரு நாளும் சேர முடியாது. இத பாருமா, பூஜைக்கு இன்னும் நிறைய வேலை பாக்கி இருக்கு. எந்த தடவை நீ உன் கையாலேயே அந்த கிருஷ்ணனை அலங்காரம் பண்ணணும். வா சிவன்யா, நீ என் கூட உட்காரு. நாம 2 பேரும் சேர்ந்து முதல்ல ஒரு மாலையை கோப்போம். இந்தம்மா. ஏய், டேய் ஆனந்த், அவங்க 2 பேரும் மூஞ்சில ஈ ஆடல என்னவா இருக்கும்? நேத்து சாயங்காலம் நம்ம கொளுத்தி போட்டது புஷ் ஆயிடுச்சுக்கா. அதான் 2 பேரும் மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்காங்க. மூஞ்சி தூக்கி வைக்காம என்ன பண்ணுவாங்க? நேத்து ராத்திரி அந்த ரம்யா ஆண்டி வந்து எவ்வளவு பெரிய டிராமா பண்ணிட்டு போச்சு. ஆமால. ஆமா. ஏதாவது பண்ணி ஆகணுமே. என்ன பண்ணுவ? ஐடியா மணி அடிச்சிருச்சு. வாங்க. இது வாசல்ல கட்டுற மாலை திவ்யா. ஓகே. வா. அண்ணி. அண்ணி, வாசல்ல மாலை மாட்டணும், வரீங்களா? போயிட்டு வாமா. நீ உட்காரு. இந்த பூவை ஒன்னொன்னா எடுத்து கொடு. அதுக்கு தானமா நான் இருக்கேன். எனக்கே ஹைட் பத்தாது, நீ எப்படி கட்ட போற? இதுல ஏறினாதான் முடியும். ஏறு, இதுல ஏறு. வா சிவன்யா, வா. நான் புடிச்சுக்கிறேன், நீ ஏறு. நான் டைட்டா புடிச்சுக்குவேன். எங்களுக்கு தெரியும். என்னங்க நீ? திவ்யா, ஸ்டூல் ஆடுது புடி. நான் தான் டைட்டா புடிச்சுக்குவேன்னு சொன்னல. நீங்க டைட்டா தான் பிடிச்சிருக்கீங்க. திவ்யா. இத வந்துட்டேன். அண்ணி, அமிர்தா, அண்ணி என்ன பண்றீங்க? ஸ்டூல் ஆடுது. சரியா புடிங்க. எனக்கு மேல நீ ஆடுறத பார்த்தா அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க? என்னோட அனுமதி இல்லாம என்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. உங்க நினைவை இழக்கிற அளவுக்கு குடிச்சிருக்கீங்க. அதனாலதான் லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்கீங்க. இந்த உறவு சுத்தி சுத்தி எதுக்காக இந்த உறவை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க? இதுக்கும் அப்பாற்பட்டு எவ்வளவோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கு. ஏன் எப்ப பாரு நீ எல்லையை மீறி நடந்துக்கிற? என் மூச்சில் சேருதே உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி, என் கண்கள் ஓரம் நீர் துளி, உன் மார்பில் சாய்ந்த சாக தோணுதே. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே. கார்த்திக், பாருங்க, உன் சுவாசம் நானே எடுக்கிறேன். வேண்டாம். ஐயோ, அண்ணிய பாரு, பாவமா இருக்கு. उभय कुशल चिरजीवन प्रसुत भरित मंजुलतर शृंगारे संचार
சிவன்யா, என்னடா கைலாஷ், இன்னைக்கு ஏதாவது புதுசா சொல்ல வந்திருக்கியா? ஆமா, புதுசா சொல்லதான் வந்திருக்கேன். இது வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லாதது. சிவன்யா, ரம்யாவும் நானும் பெரிய தப்பு பண்ணிட்டோமா. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருமா. ரம்யா. ஆமா சிவன்யா, நீ எங்களை மன்னிச்சுதான் ஆகணும். வேண்டாம் வேண்டாம், மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். இதுல தப்பு உங்களது இல்ல. நீங்க வந்தது நல்லதா போச்சு. இங்கே இருந்து கிருஷ்ண ஜெயந்தி விழாவை கொண்டாடிட்டு போலாம். கிருஷ்ண ஜெயந்தியா? ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. உள்ளவா. வா ரம்யா, வாங்கண்ணா, உள்ள வாங்க. இதையெல்லாம் செஞ்சுதான் நீங்க விட்டுட்டு வந்த ரிலேஷன்ஷிப்ப புதுப்பிக்கணுமா? நீங்க கேட்டது இல்லாம என்னையும் மன்னிப்பு கேட்க வச்சிட்டீங்க. என் அந்தஸ்துக்கு முன்னாடி அந்த சிவன்யா ஒண்ணு இல்லாதவ. அவ நாகமா மாறினத கண்ணால பார்த்தேன்னு சொல்றேன்ல. இதுல இந்த ருத்ராமா வேற. அந்த ருத்ராமா சுத்த வேஸ்ட். அந்த நாகினிக்கு முன்னாடி இந்த அம்மாவோட சக்தி ஒண்ணு வேலை செய்யல. நான் எங்க வேணும்னாலும் வந்து சொல்லுவேன், நாகினி சிவன்யா தான். கோவப்படாத ரம்யா, கோவப்படாத. இன்னைக்கு வரைக்கும் யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்காதவன் கேட்டிருக்கன்னா அப்பவே நீ என்னை பத்தி முழுசா தெரிஞ்சிருக்க வேண்டாமா சொல்லு. அவ என்ன ஜெயிச்சிட்டதா மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா ஜெயிக்க போறது யாருன்னு இனிமே தான் அவளுக்கு தெரியும். இதுவரைக்கும் அவ என்ன 10ஓட 1 11 தானே பார்த்திருக்கா. ஒத்தையா பார்க்க போறா. இவன் இவ்வளவு கொடுமையானவனா அப்படின்னு நினைக்க போறா. சிவன்யா நாகினியா இல்லையாங்கிறது சொல்ல முடியாது. ஆனா நாகினிக்கும் அவளுக்கு ஏதோ தொடர்பு இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் சங்கவி நம்ம கிட்ட வந்து சொன்னால ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு அவ போன்ல யார் கூடயோ பேசிட்டு இருந்தா. நான் ஒளிஞ்சிருந்து அதை கேட்டுட்டு இருந்தேன். எந்த லட்சியத்துக்காக இங்க வந்தனோ அதை முடிக்காம இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொன்னா. Mom, I was shocked. She's damn smart. அவ ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அன்னைக்கு சங்கவி இந்த விஷயத்தை வந்து நம்ம கிட்ட சொல்லும்போது நம்ம பொண்ணு ஏதோ கோவத்துல சொல்றான்னு சாதாரணமா எடுத்துக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு நினைச்சு பார்க்கும்போதுதான் அன்னைக்கு அவ சொன்னது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியுது. எதுக்காக கார்த்திக் அவ கல்யாணம் பண்ணிக்கணும்? அவ பின்னாடி இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காங்க? இது எல்லாத்தையும் நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த நாகினியோட ஒவ்வொரு அடியையும் நான் ஃபாலோ பண்ண போறேன். என்ன பண்ண போறீங்க? சொல்றேன், நேரம் வரும்போது சொல்றேன். ஹலோ. சொல்லுங்க சார். நான் வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ அனுப்புறேன். அவளை நீ கிட்னாப் பண்ற. தூக்குனதுக்கு அப்புறம் எங்க தூக்கிட்டு வரணும்னு நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே சார். என்னையே எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்க வச்சிட்டல்ல, இதுக்கு நீ நிச்சயம் அனுபவிப்ப. குருநாதர் பூஜைக்கு வர சொல்லியிருந்தாரே. இப்ப கிளம்புனா தான் போக முடியும். கார்த்திக், நெருப்பா கொதிக்குதே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், அவங்க தூங்கட்டும். இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். கார்த்திக், ஏன் மேலதானே உங்களுக்கு கோபம்? எதுக்கு உடம்பு போட்டு இப்படி வருத்திக்கிறீங்க? யாரையுமே எழுப்ப வேண்டாம்னு சொன்னா என்ன அர்த்தங்க? இருங்க, இப்ப வரேன்.
கடவுளே, இது என்ன சோதனை? இன்னைக்கு தான் நான் கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணி இழந்த என் சக்தியை அடையணும். இங்க கார்த்திக் இந்த நிலைமையில இருக்காரு. நான் என்ன பண்ணுவேன்? என்ன அந்த கிருஷ்ண பரமாத்மாவை பூஜை பண்ணணும்னு அவளுக்கு தோணவே இல்லையா? என்ன சொல்றது குருதேவா? அந்த கார்த்திக் அவ பக்கத்துல இருந்தான்னு அவளுக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது. அவ ஒரு நாகினிங்கிறதே அவ மறந்துடுறா. நான் அவகிட்ட பல தடவை எடுத்து சொல்லிட்டேன். இத பத்தி பேச இப்ப நேரம் இல்ல. அவ இன்னைக்கு பூஜை பண்ணியே ஆகணும். இழந்த சக்தியை மறுபடியும் அடைஞ்சே ஆகணும். அதுக்கு அவ கோயிலுக்கு வந்தே ஆகணும். நாம தான் ஏதாவது செஞ்சு வர வைக்கணும். சிவன்யாவை சுத்தி எதிரிங்க தான் இருக்காங்க. அவளும் சக்திகளை இழந்தவளா இருக்கா. எப்போ எந்த எதிரியால என்ன பிரச்சனை வரும்னு தெரியல. ஏன் சக்தியை கொடுத்தாவது அவளை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வரேன். நான் போயிட்டு வரேன் குருதேவா. நில்லு ஸ்ரேயா, உன்னுடைய சக்தி வேலை செய்யாது. என்ன சொல்றீங்க குருதேவா? ஒரு இச்சாதாரி நாகத்தால இன்னொரு இச்சாதாரி நாகத்துக்கு தான் சக்தியை கொடுக்க முடியும். உன்னோட சக்தியும் குறைஞ்சுக்கிட்டு இருக்கு. உன்னோட சக்தியை நான் திருப்பி கொண்டு வரேன். என் கண்ணையே பாரு. சரியா சொன்னீங்க. இப்பதான் எனக்கு தெரியுது. சிவன்யாவால இங்க வர முடியாட்டாலும் நீயும் நானும் அவளுக்காக பூஜை பண்ணி ஆகணும். இதுல உட்கார்ற நீயும் நானும் 6 மணி நேரம் அந்த பூஜையில அப்படியே உட்கார்ந்து இருக்கணும். பூஜைக்கு நடுவுல எழுந்திருச்சா அந்த பூஜை தடப்பட்டுடும். அதுக்கப்புறம் அவ இழந்த சக்தியை என்னைக்குமே அடைய முடியாது. இந்த வாய்ப்பை நழுவ விடவே கூடாது. அந்த கிருஷ்ணனை நாம ஆனந்தப்படுத்தணும். அவர் ஆனந்தப்பட்டார்னா அந்த காளிங்க இழந்த சக்தியை சிவன்யாவுக்கு திரும்ப தருவான். ஆனா குருதேவா, அவளுக்கு இந்த சமயத்துல ஏதாவது ஆபத்து வந்தா? ஸ்ரேயா, அந்த ஈஸ்வரன் பக்தர்களை கைவிட மாட்டான். அவன் துணை இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எதுவும் ஆகாது. நீங்க சொல்றது சரிதான். ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா. இங்க பாத்தியா, உனக்கு ஒரு சூப்பர் கிஃப்ட். என்ன இன்னைக்கு என்ன விசேஷம்? புருஷன்காரன் பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒன்று வாங்கி தரானா அதுவே பெரிய விசேஷம் தானே. கல்யாணம் ஆகி உனக்காக எதுவும் வாங்கி தரலையே. நானும் பார்த்தேன் நீயா வாய் திறந்து ஏதாவது கேட்பேன்னு, ஆனா கேட்கவே மாட்டேங்கிறியே. அதனாலதான் நாமளே ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுத்துருவோன்னு வாங்கிட்டு வந்தேன். பொண்டாட்டி மனசு தெரிஞ்சு ஒரு புருஷன் இருக்கானா அது நானா தான் இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பாரு, இந்த ட்ரெஸ் போட்டேன்னு வை, நீ ரொம்ப செக்ஸியா இருப்ப. என்னாலலாம் போட்டுக்க முடியாது. எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்காக ஒரே ஒரு வாட்டி போட்டுக்கேன். யாருக்காகவும் நான் இதை போட மாட்டேன். ஹே, இது ஓபன் பண்ணியாது பாரு. முடியாது, நான் பார்க்க மாட்டேன். நான் பார்த்தா என்ன போட்டு காட்டுன்னு சொல்வீங்க, நான் மாட்டேன். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ இதை ஓபன் பண்ணி பாரு, பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லு. பார்க்காமலே சொல்ல வேண்டியது.
இந்த கலர் சூப்பரா இருக்கு. எனக்கு இது பிடிச்ச கலர். ஆனா நான் போட மாட்டேன். கார்த்திக், உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் நான் இந்த ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு வந்தேன். ஆனா நீங்க என் மேல இன்னும் கோவமா இருக்கீங்களே. சிவன்யா, நீயும் கார்த்திக்கும் முதல்ல போய் தொட்டில ஆட்டி விடுங்க. கிருஷ்ணா, பல பேரோட சதியால தவம் இருந்து நான் அடைஞ்ச சக்தியை இழந்துட்டேன். அந்த சக்தியை நீங்க தான் திருப்பி தரணும் கிருஷ்ணா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சிவன்யா, உனக்கு கொடுக்க போற அடியில இந்த குடும்பத்தை சேர்ந்த மொத்த பேரும் அழணும். அம்மா அப்பாவை இழந்து தனி மரமா இருந்த எனக்கு நீங்க தந்த வரம் தான் கார்த்திக். இவனை ஏமாத்திர நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கடவுளே. சிவன்யா, ரம்யா வண்டியில பூஜை பிரசாதத்தெல்லாம் வச்சுட்டாலாம். கொஞ்சம் நீ போய் அதை எடுத்துட்டு வர முடியுமா? டேய், அவ வெளியில வரா. சொன்ன மாதிரி பண்ணிடுங்க. தப்பு நடக்கக்கூடாது. நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குல்ல? நான் கிருஷ்ண நாமத்தை சொல்லிக்கிட்டே வருவேன். நீ ஓமத்தை வளர்த்துக்கிட்டே வா. யாகம் பண்ணும்போது எந்த தடங்களும் வரக்கூடாது. வந்தாலும் நீ எந்திரிக்க கூடாது. ஏன்னா நாம பாதியில் எழுந்தா அவளுக்கு கிடைக்க வேண்டிய சக்திகள் கிடைக்காம போயிடும். ஓம் ஆலிலை கண்ணா போற்றி, ஓம் ஆதிசேஷா போற்றி, ஓம் காளிங்க நர்தனா போற்றி, ஓம் கருட வாகனனை போற்றி, ஓம் கமலக்கண்ணா போற்றி, ஓம் கோபிநாதா போற்றி, ஓம் கோபாலா போற்றி, ஓம் கோவர்தனா போற்றி, ஓம் கோகுல கிருஷ்ணா போற்றி, ஓம் கோபிய நேசா போற்றி. கோகுல கிருஷ்ணா போற்றி. ஓம் கோபாலா போற்றி, ஓம் கோகுல கிருஷ்ணா போற்றி, ஓம் காளிங்க நர்தனா போற்றி. நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன எதுக்காக தூக்கிட்டு வந்தீங்க? அதுவா, உன்னை தூக்கிட்டு வான்னு சொன்னாங்க, தூக்கிட்டு வந்துட்டோம். நாங்களே காரணம் கேட்கல, பணம் கொடுத்தாங்க, வேலை செய்யறோம். நீயும் பணம் கொடு. நீ என்ன சொல்றியோ அதை நாங்க செஞ்சுட்டு போறோம். டேய், பாஸ்க்கு போன் பண்ணி வேலையை முடிச்சிட்டு ஃபேக்டரிக்கு வந்துட்டோன்னு சொல்லு. விடுறாவுல. ஏய், மரியாதையை நடத்தலாம்னு பார்த்தா ரொம்ப தான் ஆட்டம் காட்டுற. இங்க இருந்து தப்பிக்க முடியாது. போகணும்னு நினைச்ச உன் உசுறு தான் இங்க இருந்து போகும், தெரிஞ்சுக்க. இதுக்குதான்
ஆரம்பத்திலே நம்ம ஸ்டைல்ல டீல் பண்ணலாம்னு சொன்னேன். டேய், கடமைன்னு வந்துட்டா என் இளமையை நான் மறந்துறேன்டா. ஆனா இப்போ எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த சிங்கம் முழிச்சிடுச்சு. சொல்லு. தூக்கிட்டீங்களா? வெரி குட். நான் வரேன். வை. என்னங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜை ஆரம்பிக்க போறாங்க. இந்த நேரத்துல யார்கிட்ட வரேன்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கீங்க? பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பலன் கிடைச்சிருச்சு. அந்த நாகினியை பார்க்க போறேன். நாகினியோடைய ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்ட போறேன். அதுக்கு தானே நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணோட சாவுக்கு காரணமானவளை அவ்வளவு சுலபத்தில் விட்டுற மாட்டேன். செய்யறதையும் சொல்லவும் மாட்டேங்கிறாரு. அந்த நாகினியை தேடி போறேன்றாரு. அவளால இவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுச்சுன்னா சொல்றதே கேட்க மாட்டாரு. நான் என்ன பண்ணுவேன்? என்னாச்சு ஆண்டி? ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அங்கிள் அந்த நாகினியை தேடி போயிட்டு இருக்காரு. அவ ரொம்ப ஆபத்தானவன்னு உனக்கே தெரியும்ல. நம்ம விவேக்க சாகர நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுட்டா. சூர்யாவை கொன்னே போட்டுட்டா. ஒருவேளை இவரையே ஏதாவது. ப்ளீஸ் கார்த்திக், அவருக்கு எதுவும் ஆகாம நீதான் காப்பாத்தணும். நான் இருக்கேன் ஆண்டி, நீங்க பயப்படாதீங்க. நான் அவரை பாத்துக்கிறேன். அவருக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாதீங்க. சீக்கிரம் போ. ஒடிங்கடா இவள. என்ன விடுங்க, என்ன விடுங்க, என்ன விடுங்க சொல்றல. ஸ்ரேயா, ஸ்ரேயா, ஸ்ரேயா நீ எங்க இருக்க? ஸ்ரேயா நீ எங்க இருக்க? ஸ்ரேயா நீ எங்க இருக்க? ஸ்ரேயா நீ எங்க இருக்க? ஓம் கமலக்கண்ணா போற்றி, கோவிந்தா போற்றி, கோவர்த்தனா போற்றி, கோகுலவாசா போற்றி. ஓம் நவநீத கிருஷ்ணா போற்றி, நந்தகுமாரா போற்றி, வேணுகோபாலா போற்றி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, என்னை காப்பாத்த வா கிருஷ்ணா. இந்த ரவுடிங்க கிட்ட இருந்து என்னோட மானத்தை நீதான் காப்பாத்தணும். அன்னைக்கு மகாபாரதத்துல திரௌபதி மானத்தை காப்பாத்தனீ. கலியுகமா இது? கலியுகம். இங்க உன்னை காப்பாத்துறதுக்கு எந்த கிருஷ்ணனும் வரமாட்டான். ஒடிங்கடா.
கிருஷ்ண ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. கமான் அங்கிள், போன் எடுங்க ப்ளீஸ். சிவன்யா, நாகினியா, சிவன்யா, நாகினியா. குருதேவா, சிவன்யா ஏதோ ஆபத்துல இருக்கா போல இருக்கு. என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா நான் போயிட்டு வரேன். வேண்டாம் ஸ்ரேயா, உன் உதவி தேவையில்லை. அந்த கிருஷ்ணர் அருளால இழந்த சக்தியை அவ திரும்ப அடைஞ்சிட்டா. இப்ப அவ புது நாகினியா உருவெடுத்திருக்கா. இந்த நிமிஷத்திலிருந்து அவ வேகத்துக்கு எத்தனை பேர் பலியாக போறாங்கன்னு தெரியல. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. என் பொண்டாட்டி அப்பவே சொன்னா, என்னதானே கொல்ல போற? வா, விருப்பப்படி கொல்லு. உன்னால கொல்ல முடியாது. என்ன தெரியுமா? மோதிரம், ருத்ரமாவோட சக்தி மோதிரம். கொத்து, கொல்லு. வா, கொல்லு. வான்னு சொல்றல, என்னதானே கொல்லணும். வா 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 வா. ஏன் பின்னாடி போற? பயமா இருக்கா? எல்லா சாவுக்கு நீ காரணம் ஆயிட்ட. ஆனா உனக்கு சாவே வராதுன்னு நினைச்சிட்டல்ல. ஆனா நான் உனக்கு சாவை கொடுக்க போறேன். இந்த இடத்துலயே கொல்ல போறேன். துடிக்க துடிக்க கொல்ல போறேன். கண்ணு கூசுதா? கண்ணு கூசுதா? இந்த மோதிரத்தை தாண்டி என்ன வந்து கொன்னுடுவியா? கொன்னுடுவியா? வா வா. என்ன கொல்லவே முடியாது. வருங்காலம் சொல்லுண்டி, ஒரு நாகினிக்கு சாவ கொடுத்தவன் ஒரு மனுஷன். அத்தனை பேருக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்க வச்சியே, அப்பவே உன்னை கொன்னு இருக்கணும்டி. தப்பு பண்ணிட்டேன்.
சிவன்யா, சிவன்யா, உன் சக்தி உனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. சிவன்யா, உனக்கு என்ன ஆச்சு? நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டல, நான் அப்பவே கிளம்பணும்னு நினைச்சேன். ஆனா நானும் குருதேவரும் பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். உனக்கு ஒன்னும் ஆபத்து இல்லல? எனக்கு இல்ல ஸ்ரேயா, அவனுக்கு தான் பெரிய ஆபத்து வந்தது. என்ன சிவன்யா? கைலாஷ் இருக்கால, அவன் ஆளுங்களை வச்சு என்ன கடத்தினான். அதையே எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அந்த கைலாஷை நான் கொலை பண்ணிட்டேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல ஸ்ரேயா. என் அம்மா அப்பாவை கொன்னவங்கள 5 பேர்ல இன்னைக்கு இன்னொருத்தரையும் நான் கொண்டுட்டேன். என்னை விட்டு போன சக்தி அந்த கிருஷ்ண பகவானால திரும்பவும் எனக்கு கிடைச்சிருச்சு. நான் அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை எங்க நிறைவேற்ற முடியாம போயிடுமோன்னு பயந்துட்டேன். நல்ல வேளை நிறைவேற்றிட்டேன். 5 பேர்ல இன்னும் 2 பேர் தான் பாக்கி. இன்னும் கொஞ்ச நாள்ல நாம நம்ம எதிரிகள் எல்லாரையும் பழி வாங்கிடுவோம். அந்த 5வது கொலைகாரனும் நிச்சயம் மாட்டுவான். அவனுக்கும் நம்ம கையால தான் சாவு. இத பாரு சிவன்யா, நீ முதல்ல உன்னோட வீட்டுக்கு போயிடு. பூஜை முடியறதுக்குள்ள நீ வீட்டுல இருக்கணும். இல்லன்னா அந்த வீட்டு ஆளுங்களுக்கு உன் மேல சந்தேகம் வந்தாலும் வந்துரும். உடனே கிளம்பு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. கருணையின் வடிவே, என்னோட சக்தியை எனக்கு திரும்ப கொடுத்து எதிரிங்களை பழிவாங்க எனக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தையும் கொடுத்தீங்க. நன்றி கிருஷ்ணா. கார்த்திக், கார்த்திக், என்ன பாச்சு? கார்த்திக் ஏன் இப்படி இருக்காரு? என்ன ஆயிருக்கும்? கார்த்திக், என்னடா ஆச்சு? பேய பார்த்து அரண்டு போன மாதிரி இருக்க. என்ன ஆச்சு? ஏன் இப்படி கண் கலங்குற? கார்த்திக், என்னாச்சுன்னு சொல்லு. நீ எங்க போயிருந்த? Dress எல்லாம் ஏன் இப்படி இருக்கு? வாயை திறந்து பேசண்டா. கார்த்திக், என்னாச்சு கார்த்திக்? கைலாஷ் வரலையா? அவரை கூப்பிடுறதுக்காக தானே போயிருந்த. அந்த நாகினியை தேடி போனவர் எங்க? நாகினியா? நீ மட்டும் வந்திருக்கியே, கைலாஷ் உன் கூட வரலையா கார்த்திக்? ஏன்பா வரல? ப்ளீஸ் யாராவது கேட்டு சொல்லுங்களேன், கைலாஷ் ஏன் வரல? அவரை என்ன அந்த நாகினி அவரை முழுசா எரிச்சிட்டா. என்னடா சொல்ற கார்த்திக்? என்ன சொல்ற? ஏன் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? நாகினி கொண்டாளா? நாகினி கொன்னதை நீ கண்ணால பாத்தியா? ஆமா, நானே பார்த்தேன். ஃபேக்டரியில வச்சு அங்கிள நாகினி கொன்னா. அவர் எரிச்சு கொன்னதை நானே என் கண்ணால பார்த்தேன். ஒரு முறை இல்ல, அந்த நாகினி இருக்கான்னு எத்தனையோ தடவை நீங்க சொன்னீங்க. ஆனா நான் தான் நம்பல. நீங்க அத்தனை பேர் சொல்லும் போது நம்பி இருக்கணும். நம்பாம இருந்தது நான் பண்ண தப்புதான். சாரி ஆண்டி, இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ண, ஆனா காப்பாற்ற முடியல. நான் அந்த ஃபேக்டரிக்கு போகிறதுக்குள்ள அந்த நாகினி அங்கிளை கொன்னுட்டா.
அவ வெறி பிடிச்சு கொண்டதை நானே என் கண்ணால பார்த்தேன். உங்க முகத்தை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு ஆண்டி. அவ எவ்வளவு ஆக்ரோஷத்தோட விஸ்வரூபம் எடுத்திருந்தா, அதை நினைச்சு பார்த்து இப்ப கூட எனக்கு உடம்புலாம் நடுங்குது. நீ அந்த நாகினியை நேரா பாத்தியா? அவளோட முகத்தை பாத்தியா? இல்ல, அவ முகத்தை பார்க்கவே முடியல. அவளை மட்டும் நான் பார்த்து இருந்தேன்னா அந்த இடத்துல நான் அவளை கொண்டு இருப்பேன்ப்பா. அந்த நாகினி சிவன்யா ரூபத்துல வந்து நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டா. ரம்யா ஆண்டி கூட பார்த்து ஏமாந்துட்டாங்க. அப்பா நீங்க சொன்னது சரிதான்ப்பா. அந்த அந்த நாகினி இந்த வீட்டுக்கு வந்தது இங்க இருக்கிறவங்கள, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவ கொலை பண்றதுக்கு தான். அவ நிச்சயமா கொல்லுவாப்பா. அந்த ருத்ரமா வந்தாங்க, அவங்களால எதுவும் செய்ய முடியல. அவ விஷயத்தை எப்படி முடிக்க போறோம்னு தெரியல. கைலாஷ் கிட்ட ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், ஜாக்கிரதையா இருடா. ஆண்டி, ரம்யா, ரம்யா, ஆண்டி, ரம்யா என்னாச்சு? ரம்யா ஆண்டி, சீக்கிரம் போய் தண்ணி கொண்டு வாங்க. சீக்கிரம் போங்க. ரம்யா, உங்க 2 பேருடைய முயற்சி வீண் போகிற ஸ்ரேயா. இந்த சிவனும் அந்த அரியும் விருப்பத்தை நிறைவேற்றிட்டாங்க. ஓம் நமச்சிவாய. மகாதேவா, உங்களுடைய ஆசையினாலதான் அவனை நாங்க பழி வாங்கிட்டோம். எங்க குடும்பத்தை செதச்சவன இன்னைக்கு நாங்க பழி வாங்கிட்டோம். நாகினி சக்தியை இழந்ததுனால சிவன் அவனை பழி வாங்க முடியாம போயிடுமோன்னு நினைச்சேன். ஆனா உங்க கருணையால அவனை முடிச்சிட்டா. எந்த அளவுக்கு அவங்கள பழி வாங்கணும்னு அவளுக்கு வெறி இருக்கோ அதே அளவு எனக்கும் இருக்கு. ஏன்னா சிவன்யாவோட அம்மா என்னோட பெரியம்மா மட்டும் இல்ல, எனக்கு அவங்க அம்மா மாதிரி. சிவன்யா மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தாங்களோ கொஞ்சம் கூட குறைவில்லாம என் மேலேயே வச்சிருந்தாங்க. நாள் முழுக்க விளையாடிட்டே இருக்கேன். எவ்வளவு வாட்டி சொல்றது? எப்படி இருக்குன்னு பாத்தியா? காட்டு. ஸ்ரேயா, நான் என்னதான் உன் பெத்த அம்மாவா இருந்தாலும் இவ்வளவு நாள் உன்னை பெரியம்மா தான் அன்பா வளர்த்தாங்க. நான் பெரியம்மாவா இருந்தாலும் இவளுக்கு அம்மா தானே. நான் கொஞ்ச நாள் ஸ்ரேயாவை என் பக்கத்திலேயே வச்சுக்கலான்னு நினைக்கிறேன்க்கா. இவ பிறந்ததுல இருந்து இவ கூட இருக்கிற பாக்கியம் எனக்கு இல்லாம போயிடுச்சுக்கா. இவ பிறந்த உடனே உன்கிட்ட இவளை கொடுத்துட்டு நான் போயிட்டேன். உனக்கு தான் நல்லா தெரியும்ல, என்னையும் என் கணவரையும் நாக உலகத்தை விட்டே வெளியேறுங்கன்னு தண்டனை கொடுத்துட்டாங்க. தாராளமா இவளை கூட்டிட்டு போ, ஆனா அங்கேயே வச்சுக்காத. வந்துடுறேன். என்ன அவளை விட்டுட்டு என்னாலையும் சிவன்யாவாலையும் இருக்கவே முடியாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஆசாசியா எங்க பெரியம்மாவை பார்க்க வந்தேன். எங்க அம்மாவோட வரும்போதுதான் அந்த விஷயமே தெரிஞ்சது. என்னாச்சு சிவன்யா, ஏன் அழுதுகிட்டு இருக்க? அவங்க வந்து அம்மாவையும் அப்பாவையும் கொன்னுட்டாங்க. நாகமணிக்கு ஆசைப்பட்டு அந்த இச்சாதாரி நாகங்களை கொன்னுட்டாங்க. அவங்களை விடக்கூடாது. அவங்களை யார் பழி வாங்குவாங்க? இவங்கதான். இவங்க பழி வாங்குவாங்க. தவம் இருந்து வரத்தை அடைவாங்க. அந்த சர்வேஸ்வரன் இவங்களுக்கு துணையா இருப்பான். அந்த கொலகாரங்களுடைய முகம் செத்துப்போன இவங்க அம்மா அப்பாவுடைய
கண்கள்ல இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்கள இவ விடமாட்டா. எங்க இருந்தாலும் துரத்துவா. இந்த குழந்தைங்களை பெத்தது வேணா நீங்களா இருக்கலாம், ஆனா இவங்க 2 பேரும் இந்த கோயிலுக்கு சொந்தமானவங்க. அந்த சிவன் அவன் குழந்தைகளை கைவிடவே மாட்டான். அந்த நாகமணியை திரும்ப கோயிலுக்கு கொண்டு வந்து வைக்கிற வரைக்கும் இவங்க இந்த கோயிலை விட்டு எங்கேயும் நகரக்கூடாது. இந்த கோயிலேயே தான் இருக்கணும். சிவன் தலைக்கு மேல இருந்த நாகமணி இல்லாம இந்த கோயிலே வெறிச்சோடி கிடக்குது. அந்த நாகமணியானது இந்த கோயிலோட சொத்து. அதை இவங்க தான் கொண்டு வரணும். அதை கொண்டு வர்றதுதான் பெத்தவங்களுக்கு செய்யற உதவி. இவங்க 2 பேரையும் நான் எப்படி இங்க விட்டுட்டு போவேன்? இதுக்கு முன்னாடி உன் பொண்ணை உன் அக்கா கிட்ட விட்டுட்டு போன. இன்னைக்கு நீ அந்த கடவுள்கிட்டயே விட்டுட்டு போற. கவலைப்படாத நாகினி. அந்த சர்வேஸ்வரன் இவங்களுக்கு எல்லாமா இருந்து இவங்களை காப்பாத்துவான். ஹர ஹர மகாதேவா. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பெத்தவங்களை இழந்துட்டு அனாதையா வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அந்த 5 பேரையும் நாங்க உயிரோட விட மாட்டோம்.